கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் வரும் 26ஆம் தேதியில் இருந்து தொடங்குகிறது. அன்று இரவு 7:05 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 27ஆம் தேதி திக்விஜயம் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணமும், அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது. இந்நிலையில் 29ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதற்காக 29ஆம் தேதி மதுரை புறப்படுகிறார். 30ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும், மே மாதம் 1ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 500 கன அடி வீதம் 6 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக மதுரைக்கு கொண்டு செல்லப்படும் தண்ணீர் மதுரை செல்லூர் கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்டு அங்கிருந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர மதுரை கொண்டமாரி ஓடை வழியாகவும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனி, மதுரை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.